போ. கரெக்டாக மோட்டர் 9 சூரிய கரெக்டாக ஃபோன் பண்ணுறோம். மோட்டர் 9 கரெக்டாக வான்ட்டு. தேங்க்ஸ் சூரி. மோட்டர் 9 உனக்கு எப்படி உனக்கு எப்படி தெரியும்? ஆ சரி 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 சரி. எப்படி ஃபோன் பண்ண கரெக்டா? காது கேட்கல, கண்ணு கேட்க. காது கண்ணு கேட்க, காது பார்க்க. என்ன? கண்ணு கேட்க, காது பார்க்க. கரெக்டாக சூரிய எங்கே ஃபோன் பண்ணுறான். ஆச்சு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். சரி பாத்ரூம் போ. ஒரு தண்ணி ஊற்றிட்டேன். ரெண்டாவது தண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அன்புக்கு உருவம் இல்லை. 30 நிமிஷம் வச்சேன், இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி வைப்பேன். மறுபடியும் நான் கொதிக்குதேன், இதாக பண்ணி இன்னொரு தண்ணி வைக்கணும். போட்டால் மட்டும் நல்லா சாப்பிடு. ஓகே. 3வது தண்ணி 30 நிமிஷம் வைப்பேன். ஒரு தண்ணி இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊற்றிட்டேன். மறுபடியும் செட் பண்ணணும் டைமிங். அவ்வளோதான். இப்போ இந்த 30 வச்சுருக்கேன் இல்லையா, இவன் இங்கேருந்து யூரின் வந்து எடுத்துகிட்டு பாத்ரூம் போய்ட்டு லுங்கி பண்ணி எடுக்கிறது கரெக்டாக 30 நிமிஷம் ஆகிடும். சரி பாத்ரூம் போறியா? யூரின் எடுத்துட்டியா யூரின்னு? சரி பாத்ரூம் தண்ணி வச்சிட்டேன். 3வது தண்ணி வச்சுருக்கேன். போ. வணக்கம் சொன்னி எல்லாருக்கும். வணக்கம் 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 வணக்கம். சரி 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 போ. அப்புறம் டீ காஃபி சாப்பிட்டேன்னு கேட்டியா? அப்பா அம்மா நல்லா இருக்கு. சரி போகல பாத்ரூம். அவன் குளிப்பாட்டு மேலே போய் டிஃபன்லாம் ரெடி பண்ணணும். பாடி பில்டர் பாருங்கள் எப்படி இருக்கான். பாடி பில்டர் வேறு லெவலில் இருக்கான். சூப்பராக இருக்கான் பாருங்கள் பாடி பில்டர். கூச்சம் வந்துடுது அவருக்கு. சரி சரி நீ பாத்ரூம் போ சொல்லி வரவான். இங்கே எப்படி தூக்கி வச்சுருக்கான் பாருங்கள். இந்த வரேன். ஓகே தண்ணி வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும். மயக்கமா மனதிலே வாழ்க்கையில் நடுக்கமா. வரவா தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? சாயிராமா என்ன சேவ் பண்ணணுமா? சேவ் பண்ணணும். புறத்தில் முடியலாம் எடுக்கணும். குளிப்பாட்டு வர்றதுங்க. இப்போ முருகா நம்மை போல நெஞ்சம் கொண்ட நீ நொல்லை நான் தில்லை.
ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா பாட்டு பாட சூரிய பிடிக்காது ஆடியடங்கு வாழ்க்கையடா ஏன் சூரிய இந்த பாட்டு பிடிக்காது உனக்கு இந்த பாட்டு ஏன் பிடிக்காது பழசு பாட்டு நாகேஷ் பாட்டு சரி டிஃபன் எத்தனை வரட்டா வெளியே வரியா வா வாங்க தோசை சாப்பிட்லாம் என் பையன் வந்து தோசை மெலிசாக இருக்கும் பேப்பர் மாதிரி இவ்வளோ மெலிசாக இருக்கு பாருங்க ஹோட்டல் தோசை மாதிரி தோசை வடகரி நேற்று வடகரி அலைஞ்சேன் இன்னைக்கு காலையில் போய் வடகரி வாங்கி வந்துட்டேன் ஆய் விக்கி இதை விக்கி கோசை விக்கி கோசை பாத்ரூம் சரி அவனுக்கு மெலிசாக இருக்கும் தோசை அவனுக்கு பையனுக்கு எனக்கெல்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கும் தோசை கொஞ்சம் மெலிசாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் இது வடகரிக்கு அவ்வளோ நான் இன்னைக்கு போனோடனே வடகரி இருந்துச்சு வாங்கி வந்துட்டேன் நேற்று வடகரி வாங்கி பொங்கல் வச்சுருந்தாங்க வீட்டில் நல்ல காலம் வடகரி கிடைக்காதுன்னு தான் இருந்துச்சு நான் கிடைச்சிருந்த வேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீழே தம்பிக்கு இப்போ தோசை சுட்டு தரணும் பையனுக்கு தம்பிக்கு சுட்டு நான் சாப்பிட்ணும் வெளியே வந்துட்டு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மெலிசா சுட்டால் தான் சில பேருக்கு பிடிக்கும் உங்களுக்கு மெலிசா சுட்டா பிடிக்குமா கனமாக சுட்டா பிடிக்குமா எனக்கு கல் தோசை தான் இருந்தால் பிடிக்கும் நல்லா சட்னி சாம்பார் வலிச்சு தொட்டி சாப்பிட்றோம் இதெல்லாம் தொட்டால் தொடவே முடியாது நல்லா ஃப்ரீயாக பாருங்க அப்படி எடுத்தால் அம்மாடி பேப்பர் மாதிரி மாய் பேப்பர் தோசை ஓகே என்ன ஓகே பையன் சாப்பிட்டு மிச்சோன்னா தம்பிக்கு இந்த தோசை விட்டு பாருங்க இந்த தோசை எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக வளவலன்னு தான் பிடிக்கும் அவ்வளோதான் இன்னும் ஒரு தோசை ஊற்றினா போதும் நான் வரேன் சூரிய டேப் போட்டவன் வரேன் நல்லா ஃபேன் மறைச்சி ஐயோ கதவு மூடாமல் போயிட்டுருக்கேன் பாருங்கள் சில சார் எல்லாம் மறந்துடும் ஒன்றும் ஆகலை கீழே ஊந்துச்சுன்னா ஒம்பு லுங்கி போட்டியா மடியில் ஒழுங்கா போடு டே போட்டுட்டவா தோசை எத்தனை வரட்டா எத்தனை தோசை 4 வேணுமா சரி ஓகே வடகரி கொஞ்சம் இருக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா பொடி எத்தனை வரட்டா பொடி சாப்பிட்றியா சரி போட்டிடுறேன் டேப் விக்கி மாதிரியா ஈரா மூக்கு நாக்க நீட்டு நாக்க நீட்டு நாக்க நீட்டு பவுடர்லாம் வச்சுட்டு வெறுப்பத்துறான் தான் வேணாம் கடிகால் கட்சி இவனுக்கு எவ்வளோ கடிக்கணும்னு தெரியாது எவ்வளோ பிடிக்கணும்னு தெரியாது நொறுக்குன்னு கட்சி விட்டுவான் சரி விடு வேணாம் சரி முடி வெட்ட வாங்க அன்னைக்கு முடி வெட்டவா இவ்வளோ முடி வளர்ந்துச்சா என்ன பண்ண போகிறேன் புரியலையா உங்களுக்கு புரியலையா அப்படின்னா கிளிப்பு போட்டுப்பானா இருக்கா கிளிப்பு இருக்கா வாங்கி வரட்டா இருக்கா நிறைய முடி வளர்றமா கிளிப்பு யார் மாதிரி கிளிப்பு போடணும் நீ என் பையன் நிறைய முடி வளர்த்து போட்டுப்பான் கிளிப்பு அந்த மாதிரி போடணுமா அவனுக்கு சாஃப்டா இருக்கும் உனக்கு அப்படியே எல்லாம் இந்த கூட மாதிரி நிற்குது இங்கே பாருங்க தள்ளுறேன் இப்படி தள்ளுறேன் மறுபடியும் இப்படி வந்துடும் இப்படி தள்ளுறேன் இப்படி வந்துடும் கிளிப்பு இருக்கா சரிங்க இவனை தோசை சுட்டு வரேன் பாய் எடுத்து விட்டு இருப்பான் இன்னும் சாப்பிடல சாப்பிட்டு தோசை உனக்கு தோசை கூட சாப்பிடுவேன் பசி எடுங்க எனக்கு பசிக்குது முதல்ல நான் சாப்பிட உனக்கு கொடுக்குவா நீ சாப்பிட முடியல நான் பசி பயங்கர கேஸ் ஆனத்தில் வலிக்குது சரி சரி